ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் விச் இஸ் ஜேஎஃப்எஸ் அது என்ன ஒரு ஃபெயிலியரா? இன்னும் சொல்ல போனால் இனிஷியேட் ஆனதுலேருந்து லோவர் சர்க்கியூட்லேயே இருக்குது, விச் இஸ் அரௌண்ட் மோர் தென் 23,000 crore பக்கம் லாஸஸ் ஆகிருக்கு. ஸோ இது சர்வை பண்ண முடியாத ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விச் இஸ் ராங். அதுக்கு முன்னாடி ஜேஎஃப்எஸில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் தட் நீங்கள் டிபேட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, ஜியோ கம்பெனிலையும் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அது ஏன் லோவர் சர்க்கியூட் ஆகுதுன்றதுக்கான ரீசன்ஸ் தரேன். பட் பிஃபோர் தட் ஜேஎஃப்எஸோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கீ பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, தான் 1,60,000 crore பக்கம் இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நான் பேங்கிங் செக்டார்லேயே இவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க ஒரு கம்பெனி. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா, விச் இஸ் AAA ரேட்டட் இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் கூட. AAA ரேட்டட் எதுக்கு தருவாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு டெப்ஸ் ரொம்ப லோவாக இருந்தால் தான் AAA சர்டிஃபைடே தருவாங்க. ஸோ அது ஒரு கீ பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக எல்ஐசி ஆல்மோஸ்ட் 6.66% ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, வேல்யூ அரௌண்ட் 8,000 crores நியர்பை. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இப்போது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் எங்கே க்ரியேட் ஆனதுன்னா, ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 20 years ஆஃப்டர் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை லான்ச் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து டீமர்ஜ் பண்ணுறாங்க. டீமர்ஜ் பண்ணுறப்போ என்ன அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, ரிலையன்ஸோட ஷேர்ஸ் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் 1:1 ரேஷியோவில் இவங்க ஒரு ஜியோ ஷேரை தர்றாங்க. ஸோ இப்போ தரப்போ என்ன இஷ்யூஸ் ஆகுதுன்னா, ஆக்சுவலி ப்ராப்ளம் இங்கே தான் க்ரியேட் ஆகுது. என்ன இஷ்யூஸ்னால், நிஃப்டி 50யோட ஷேர்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 crore பக்கம் ஜியோவில் இருக்குது. பிகாஸ் இவங்க ஸ்ப்ளிட் பண்ணும்போது இவங்க ரிலையன்ஸோட இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரிலையன்ஸ்கிட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 23,000 crore பக்கம் நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஜியோ அங்கேருந்து செப்பரேட் ஆகும்போது அதோட ஃபண்ட்ஸ்லாம் ஜியோலையும் வந்துடுது. இப்போது ஜியோ அதனால தான் நிஃப்டி 50 என்எஸ்சிலாம் என்ன டிசிஷன் எடுத்துகிறாங்கன்னா, ரிலையன்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் நிஃப்டி 50ல் நாங்கள் வச்சுருப்போம், ஜியோவை நாங்கள் லிஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் 28th நாங்கள் டீலிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மேஜரான ஃபெல்டவுன் ஆச்சு. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். பட் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே, இப்போது இந்த ஃப்ரைடேலேருந்து அது மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிலையன்ஸில் இஷ்யூஸ் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே நடந்த அந்த இஷ்யூஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு நல்ல வேலிடான கம்பெனியை ப்ராமரண்ட்டாக என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே என்ன மார்க்கெட் சைடில் நடக்குது, என்ன டெக்னிக்கலாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் டிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபினான்ஸ் வித் முரளி.